finished. Finished. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Holy Spirit. Thank you, my Master. Thank you, Appa, Father. Thank you, Daddy. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபமானது விசேஷித்த விதமாய் உங்கள் வீட்டுக்குள் மறைந்திருக்கும் சத்துருக்களை துரத்தும்படிக்கு, குடும்பத்திற்குள் காணக்கூடிய பிசாசுகள் உங்களை விட்டு விலகும்படிக்கும், வீட்டுக்குள் மறைந்திருந்து குடும்பத்தில் குழப்பங்களையும், குடும்பத்தில் பிரச்சனைகளையும், குடும்பத்திற்குள் தரித்திரத்தையும், குடும்பத்திற்குள் வியாதிகளையும் கொடுத்து, இன்னும் கணவன் மனைவி உறவுகளை பிரித்து, வீட்டுக்குள் சமாதானம் இல்லாதபடி கிரியை செய்யக்கூடிய எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள், இருளின் ஆதிக்கங்கள் உங்கள் குடும்பத்திற்குள், உங்கள் வீட்டுக்குள் காணப்படும் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள், அவைகளின் கதவுகள் திறக்கப்படும், பிசாசுகள் அழிக்கப்படும், அதன் கிரியைகள் முறியடிக்கப்படும், தந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் செயலற்று போகும், மறைந்திருக்கும் ஆவிகள் எல்லாம் வெளியேறும். உங்கள் வீட்டுக்குள் மறைந்திருக்கிற அத்தனை பொல்லாத பிசாசுகளும், கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசி ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அவைகள் ஒன்றும் அந்த வீட்டுக்குள் இருக்க முடியாது. உங்கள் வீடு பரிசுத்தப்படுத்தப்படும், உங்கள் வீடு சுத்தமாக்கப்படும், உங்கள் வீட்டுக்குள் தேவ தூதர்கள் உலாவுவார்கள், தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் உங்கள் வீட்டை நிரப்பும். பிரியமானவர்களே, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது எல்லாம் ஓடி போகும். நிறைவானது என்ன? நம் ஆண்டவராகிய இயேசுதான் அந்த நிறைவானவர். நிறைவான இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள் வருவார் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்கள் வீட்டுக்குள் காணக்கூடிய அத்தனை பொல்லாத கிரியைகளும் சத்துருக்களும் விலகி போகும். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டுக்குள் அந்த உன்னத சமாதானம் வந்து தங்கும். இப்பொழுதும் எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே இயேசுவே, எனக்கு விடுதலை வேண்டும் அப்பா, என் குடும்பத்திற்குள் சமாதானம் வேண்டும், என் குடும்பத்திற்குள் சந்தோஷம் வேண்டும், என் குடும்பத்திற்குள் ஆசீர்வாதம் இல்லாது காணப்படுகிறது, இந்த வீட்டுக்குள் எல்லாமே இருக்கிறது ஆனாலும் இல்லாதது போல் தெரிகிறது, நான் தங்கியிருக்கும் எங்கள் வீட்டிற்குள் நிம்மதியில்லாது காணப்படுகிறது, நித்தமும் சண்டை, குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள், தேவையில்லாத வியாதிகள், பலவீனங்கள், இப்படி பல காரியங்களை பிசாசானவன் கொண்டு வருகிறான் என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னால், இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது என் தேவ மகிமை உங்களை நிரப்பும். இந்த வீட்டுக்குள் தேவ பிரசன்னம் இறங்கும். நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவர். அவர் நாமம் உச்சரிக்கப்படுகிற பொழுது அந்த இடத்துக்குள் தேவ மகிமை இறங்கும். எங்கு அவர் நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ, இயேசு என்கிற நாமம் எங்கே சொல்லப்படுகிறதோ, அங்கெல்லாம் தேவ மகிமை வெளிப்படும். இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சமாதானத்தை காண்பீர்கள், சந்தோஷத்தை காண்பீர்கள், நிறைவை காண்பீர்கள். நிச்சயமாகவே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். பிள்ளைகளின் வாழ்க்கையில உயர்வும் மேன்மையும் கட்டவிழ்க்கப்படும். ஆசீர்வாதங்கள் உங்கள் வந்து சேரும். தடைகள் எல்லாம் விலகி போகும். காரணம், நம் ஆண்டவராகிய இயேசு எனும் இரட்சகர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் தன் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி,
பிசாசின் பிடியில் இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு, நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படிக்கு, நம்முடைய தரித்திரத்தை நம்மை விட்டு விலக்கும்படிக்கு, நம் பாவங்களை கழுவி தேவ சமூகத்திற்கு கொண்டு போய் நிறுத்து நம்மளை நீதிமானாய் மாற்றும்படிக்கு உன்னதமான அந்த தேவன் தன் மடியிலிருந்த சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கென்றவர் கொடுத்தாராம். இப்பொழுதும் இந்த ஜெபத்தில் இணைகிற உங்களுக்கு என் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவ ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்வாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரியமானவர்களே, உண்மையாய் அவரை தேடுகிற பொழுது நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறாராம். உண்மையாய் வேதம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் என்னை தேடுவாயாக, என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக, என் மேல் விசுவாசம் வைப்பாயாக. இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் கர்த்தருடைய கரம் தொடட்டும். உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்பொழுதும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உன்னதமான தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, அப்பா, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. பூமி எங்கும் உம்முடைய மகிமையினால் நீர் நிரப்பி வைத்திருக்கிறீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதே வல்லமை விளங்கட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். அப்பா, சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்ருவின் கிரியைகள், போராடுகிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். மகிமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். அப்பா நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, விழுகிற யாவரையும் தாங்குகிற நல்ல ஒரு தகப்பன் நீர். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர். அப்பா, எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவர் நீர். இஸ்ரவேலின் தேவன் அப்பா நீர். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறாராம். நிச்சயமாகவே அவர் நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற நல்ல தெய்வமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திற்குள், உங்கள் வீட்டுக்குள் என் தேவன் அதிசயத்தை செய்யணும். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவரா. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவரா. என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி உயர்த்துகிறவர். தேங்க்யூ ஜீசஸ். மகத்துவம் உள்ளவர் அப்பா நீர். யூத ராஜ சிங்கம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நீர். உன்னதமானவரை அதிசயங்களை செய்கிறவர் நீர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். இப்பொழுதும் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வீட்டை சுத்தப்படுத்துகிறவர், எங்கள் வீட்டுக்குள் வந்து சமாதானம் என்று சொல்லக்கூடியவர், அடைக்கப்பட்ட அறைக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் தேவன், எங்களை பிரமிக்க பண்ணுகிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அப்பா நீங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா, நீர் செய்யும் அற்புதத்தின் கரம் இந்த நேரத்தில் தானே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உண்டாகணும். வீட்டுக்குள் அற்புதங்கள் நடக்கணும். ஹல்லேலூயா. வீட்டுக்குள் தேவ மகிமை இறங்கணும். தெய்வீக பிரசனம் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் இப்பொழுது என் தேவ பிரசனம் இறங்கட்டும். விசுவாசத்தோடு உன்னதரை நோக்கி பார்க்கிற என் தேவ ஜனமே, கிறிஸ்து இயேசுவின் மகிமையை உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் உணர்வீர்கள். எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். அவர் உங்களை பலப்படுத்துவாராக. தம்முடைய தூதர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் உலாவுவார்களாக. தேவ பிரசனமும் தேவ மகிமையும் இப்பொழுதே ஹல்லேலூயா அது வெளிப்படட்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். மகிமையான தேவன் அவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அதரிசமான ஹல்லேலூயா ராஜா அவர், அழிவில்லாதவர், நித்தியமானவர், மகத்துவம் உள்ளவர். அவர் நீதியின் சூரியன். அவர் காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறவர், திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறவர், ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரா. பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜா. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர்,
மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவர், ஆகாய மண்டலத்திலே நிகரில்லாதவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நிற்க பண்ணுகிறவர் அவர் ஒருவராய் இருக்கிறாராம். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அவர். தேங்க்யூ ஜீசஸ். அவர் எவரையும் பலப்படுத்த முடியும். அவருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. மகாராஜன் அவர், மகாதேவன் அவர், சதா காலங்களிலும் அரசாளுகிறவர் அவர், தலைமுறை தலைமுறையார் ராஜரீகம் பண்ணுகிறவர், எல்லா தேவர்களுக்கும் மகா பெரியவர் அவர். நம்முடைய ராஜா, யூத ராஜா, யூத ராஜ சிங்கம் அவர், யசூரனுக்கு ராஜா அவர், ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் அவர். பூர்வ காலம் முதல் நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிற தேவன் அவர். அவர் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறவரா சொல்லி பாருங்க. என் ராஜாதி ராஜாவே, என் யூத ராஜ சிங்கமே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே சொல்லி பாருங்க. தாவீதின் வேறுமானவர். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே, இந்த நேரத்துல ஜெபிக்கும் இந்த வேளையில தானே ஒரு தேவ வல்லமை அப்பா வீட்டுக்குள் இறங்கணும். தேவ பிரசன்னுடைய பிள்ளைகள் அடைபட்டு இருக்கிற வீட்டுக்குள் இறங்கட்டும். சமாதானம் இல்லாத வீட்டுக்குள் இப்பொழுது சமாதானத்தின் தேவ நீர் வருவீராக. குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் கெட்டு போய் கிடக்கிற இந்த வீட்டுக்குள் சமாதான கேடுகளை கொடுக்கிற, நிம்மதி இல்லாத பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உண்டாக்குகிற அத்தனை இருளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தின் மகிமைக்கு நான் ஜெபிக்கிறேன். எங்கள் யூத ராஜ சிங்கத்தின் வல்லமையுள்ள கரம் இந்த நேரத்தில் வீட்டுக்குள் இறங்கட்டும். தெய்வீக பிரசன்ன வீடுகளை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு அறைகளுக்குள்ளும் இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டும். இந்த ஜெபத்தை உண்மையாய் விசுவாசத்தோடு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் குடும்பத்தை அவர் கட்டுவார், என் வீட்டுக்குள் காணக்கூடிய அத்தனை தீய சக்திகளையும் அத்தனை பொல்லாத பிசாசுகளை விழுந்து போன ஆவிகளையும் என் இயேசு தம்முடைய மகிமையினால் அவர் துரத்துவார் என்கிற ஆழமான விசுவாசத்தோடு இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் பற்றி பிடிக்கட்டும். ஹல்லேலூயா. மகிமையானது இந்த நேரத்தில் இறங்கட்டும். மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, உன்னதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் சமாதானத்தின் தேவன் சுவாமி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறவர் என் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறவர் அப்பா சுவாமி. ஆகவேதான் நீர் உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு நீர் சொன்னீர், நீங்கள் முதலாவது ஒரு வீட்டுக்கு போகிற பொழுது அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னீர். இந்த சமாதானம் இது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. இது வெள்ளியோ பொன்னோ பணமோ காரோ பங்களாவோ தரக்கூடிய ஹல்லேலூயா சமாதானம் அல்ல. அவைகள் எல்லாம் மறைந்து போகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. இப்பொழுதும் என் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு தரக்கூடிய சமாதானம் இது கல்வாரி சிலுவையிலே என் இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் உண்டு பண்ணின சமாதானம். நம்மேல் வரவேண்டிய அத்தனை ஆக்கினையும் அவர் மேல் சென்றதாம். அவருக்குள் இருந்த சமாதானம் நமக்கு வந்தது. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கல்வாரி சிலுவையிலே எனக்காக கிறிஸ்து இயேசு எனும் இரட்சகர் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், ஆணிகளால் அவருடைய கைகளும் கால்களும் கடாவப்பட்டது, அவர் எனக்காக மரித்தார், மரித்து 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து அவர் உயிர் தெழுந்தார், இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார், எனக்காக அவர் மீண்டும் வருவார் என்று எத்தனை பேர் இந்த கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ இப்பொழுதே தேவ வல்லமை அவர்கள் இருதயத்தை ஆளுக செய்யும். வீட்டுக்குள் காணக்கூடிய இருள் விலகும். உங்களை பயமுறுத்துகிற இருள் உங்களை விட்டு விலகும். சொந்த வீட்டுக்குள்ளேயே தங்க முடியாது, தூங்க முடியாது, நிம்மதி இல்லாதபடிக்கு பயத்தையும் திகிலையும் கொடுத்து பிரச்சனைகளையும் போராட்டங்களை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக இப்பொழுது நான் வருகிறேன். கர்த்தருடைய கரம் இப்பொழுது வல்லமையாய் இறங்கட்டும். இந்த ஜெபத்தில் இணைந்து நிற்கிற பிள்ளைகளை பாதுகாக்கும்படி, இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி என் கிறிஸ்து இயேசு வல்லமையாய் அவர் வெளிப்படுகிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த நேரத்தில் தானே நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே வார்த்தையை பேசுகிற இந்த வேளையில் தானே தேவ மகிமை இறங்கும்.
இறங்கும் இப்பொழுது. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே. அல்லேலூயா. சகோதரியே, நீ பயப்படாதே. ஏன் பயப்படுகிறாய்? உன்னதத்தின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறாராம். நீ பயப்படாதே என்று மீண்டும் சொல்லுகிறார். நீ திகையாதே, நீ திகையாதே. உன் வீட்டுக்குள் சமாதானம் உண்டு. உன் குடும்பம் கட்டப்படும். பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர்க்கப்படும். தீங்கு உன்னை விட்டு விலகும். உன் வீட்டுக்குள், உன் அலங்கத்துக்குள் இனி சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. திகையாதே. காரணம், நான் உன் தேவன். நான் உன்னை விடுவிக்கும் தேவன். உன் கட்டுகளை உன்னை விட்டு விலக்கும் தேவன். பிசாசின் கிரியைகளை அழிக்கும் தேவன். உன்னை பலப்படுத்தும் தேவன். உனக்கு சகாயம் செய்யும் தேவன். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கும் தேவன். நீ பயப்படாதே. பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வீட்டுக்குள் என் தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஜெபித்து கொண்டிருக்கிற உன்னதரே, உம்மை நோக்கி பார்க்கிற இந்த வேளையில் தானே மகிமை இந்த வீட்டை நிரப்பட்டும். தேவ சமாதானம் அலங்கத்துக்குள் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற இந்த வேளையில தானே பில்லி சூனிய ஆவிகள் எல்லாம் வெளியேறும். அசுத்த கிரியைகள் வெளியேறும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறும். சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியேறும். மந்திரங்கள் வெளியேறும். தந்திரங்கள் செயலற்று போகும் இயேசுவின் நாமத்தினாலே. பில்லி சூனிய ஆவிகள் எல்லாம் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்துல வீட்டுக்குள் இருந்து நீ வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். இந்த சத்தம் வீட்டுக்குள் தொனிக்கிற இந்த வேளையில தானே, இந்த வேளையில தானே நீ வீட்டுக்குள் எந்த இடத்தில் மறைந்திருந்தாலும் சரி, பொல்லாத ஆவியே, நீ முற்றிலுமாக இப்பொழுது வெளியேறணும். இப்பொழுது முற்றிலுமாக நீ வெளியேறுவாயாக. இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். அல்லேலூயா. இந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் இயேசு என்கிற நாமம். அவருடைய நாமம் வல்லமையுள்ளது. அவர் அல்வாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமுமானவர். நிச்சயமாகவே என் தேவன் சகலவற்றையும் புதிதாக்குகிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். பிசாசின் தலையை நொறுக்குகிறவர். அவன் கிரியைகளை முறியடிக்குகிறவர். சத்துருக்களை எங்கள் முன்னின்று துரத்துகிறவர். அவர் வல்லமை நிறைந்த தேவன். அவர் ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர், எங்களுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற எங்களுடைய ஆட்டுக்குட்டியானவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் நான் வருகிறேன். அவர் ஜீவ புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறவராம். அவர் சர்வ வல்லவர். நான் ஜெபிக்கிற இந்த வேளையில தானே என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தம் இந்த வீட்டுக்குள் தெளிக்கப்படட்டும் அப்பா. வார்த்தையை பேசுகிற ஜெபிக்கிற இந்த வேளையில தானே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், கல்வாரி சிலுவையில என் இயேசு சிந்தின இரத்தம் இப்பொழுதே பிள்ளைகள் மேல் விழட்டும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலும் அந்த இரத்தம் தெளிக்கப்படுவதாக. வீட்டிலே இரத்தம் பூசப்படுவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டு, இயேசு மெய்யாகவே எனக்காக சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய அப்பா வீடுகளிலும் அதன் நிலைக்கால்களிலும் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். இரத்தத்தை நான் பூசுகிறேன். அல்லேலூயா. இரத்தம் அடையாளமாக இருக்கிற கடவுது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த வீட்டுக்கு அது அடையாளமாக இருக்க கடவுது. இந்த பிள்ளைகள் மேல் அல்லேலூயா எந்த ஒரு சத்துருவும் ஜெயம் கொள்ள முடியாது. எந்த ஒரு பிசாசுகளும் தொட முடியாது. எந்த ஒரு அந்தகார அதிகாரங்களும் செயல்பட முடியாது. எந்த ஒரு வான மண்டலங்களில் செயல்படுகிற பொல்லாத பிசாசுகளும் தொட முடியாது. எப்படிப்பட்ட பிசாசின் சேனைகளும் இந்த வீட்டு
வீட்டுக்குள் நுழைய முடியாது. காரணம், இந்த வீட்டுக்குள் தேவ மகிமையும் தேவ வல்லமையும் தேவ பிரசனமும் இப்பொழுதே இறங்கும். என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் பூசப்படுவதாக. ஓ ரிமா கரதலபா ஷபலபா ரக்கலதியான் துனதிபி ரிமா ஷதலரதலபா காரிதி நௌகாரதலபா ஷிபிலி யக்குலதியான் துனதிபி ஷிபோ லிபு ரிபலபா ஷக்கலதியான் தனதி நௌகாரதலமா காரி நிகா நீ ஷதலரலாதி ஷிகிலியான் துனதிபி. பரிசுத்தமுள்ளவர் அவர், சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவர் அவர். அவர் சர்வ வல்லவர், அவர் ஜெயம் கொள்ளும் தேவன். ஆமேன் எனப்பட்டவராம் அவர். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறவர். மரித்தோரில் இருந்து அவர் பிழைத்திருக்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே மகிமை வெளிப்படட்டும். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் நாமம் ஆமேன் எனப்படுகிறவராம். சொல்லி பாருங்க, இந்த நேரத்தில் விடுதலை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நீங்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். ஆமேன் என்று சொல்லி பாருங்கள். என் குடும்பத்தில் காணக்கூடிய சாபங்கள் விலகி போகும். ஆமேன் என்று சொல்லி பாருங்கள். அல்லேலூயா. என் குடும்பத்துக்குள் காணக்கூடிய அத்தனை கட்டுகளும் அறுக்கப்படும். ஆமேன் என்று சொல்லி பாருங்கள். என் வீட்டுக்குள் இனி சமாதானம் நிலைத்திருக்கும். ஆமேன் என்று சொல்லி பாருங்கள். அல்லேலூயா. மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தரித்திரத்தின் ஆவிகள் என் வீட்டை விட்டு வெளியேறும் என்று சொல்லி பாருங்கள். அதற்கு ஆமேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். எதற்காக உனக்கு மரண பயம் என்று ஆண்டவராகிய இயேசு இந்த நேரத்தில் கேட்கிறார். உன் வீட்டுக்குள் சமாதானம் இருக்கும். என் தேவ ஆவியானவர் உன் வீட்டுக்குள் அசைவாடுவார். இந்த நாள் முதல் கொண்டு, இந்த நிமிஷம் முதல் கொண்டு தெய்வீக மகிமை உன் வீட்டுக்குள் தங்கி நிற்கும். யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, அல்லேலூயா, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல உன் வீட்டுக்குள் அவர் உலாவிக் கொண்டே இருப்பார். மகிமையான உண்மையுள்ள யூதராஜ சிங்கம் அவர். அல்லேலூயா. பொய்யான சிங்கம், பொய்யாய் சிங்கத்தை போல நடிக்கிறவன் இனி உன் வீட்டுக்குள் வர முடியாது. காரணம், உண்மையுள்ள தாவீதின் வேறுமான சர்வ வல்லமையுள்ள இந்த யூத கோத்திரத்து சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம் எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் உங்கள் வீட்டுக்குள் வந்திருக்கிறார். பிரியமானவர்களை, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு நின்று பாருங்கள். 7 நட்சத்திரங்களை ஹல்லேலூயா கைகளில் உடையவராம் அவர். சர்வ வல்லமையுள்ள தேவனவர். இப்பொழுதே மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது உங்கள் வீட்டுக்குள் சமாதானம், உங்கள் அலங்கத்துக்குள் சமாதானம், உங்கள் வீட்டுக்குள் காணக்கூடிய நெருக்கங்கள் எல்லாம் விலகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள், வியாதிகள் இந்த குடும்பத்திற்குள் இயேசுவின் நாமத்தில் இனி இருக்கக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வியாதி இல்லாத ஒரு அற்புதமான ஒரு குடும்பமாய் என் கிறிஸ்து இயேசு நீர் மாற்றுவீராக. பலவீனர்களை பலவான்களாக மாற்றுவீராக ராஜா. இயேசுவே, படுக்கையில் கிடக்கிறவனுடைய பிள்ளைகளை நீர் அப்பா எழுப்புவீராக. இப்பொழுது வல்லமை விளங்கட்டும் அப்பா. இனி ஒரு சாபமும் இந்த வீட்டுக்குள் காணக்கூடாது. இருள்கள் எல்லாம் விலகட்டும் அப்பா. பில்லி சூனியங்கள், ஏவல் பிசாசுகள், மந்திரங்கள், தந்திரங்கள், மாந்திரிகங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். போ பிசாசே, இயேசுவின் நாமத்தில் அப்பலபோ சாத்தானே, வீட்டை விட்டு வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். குடும்பங்களை விட்டு வெளியேறு நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். எப்படிப்பட்ட வலு சர்ப்பங்கள் வீட்டுக்குள் மறைந்து ஒளிந்து கிடந்தாலும் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது பொல்லாத ஆவியே, சர்ப்பத்தின் பிசாசே, நீ உள்ளே இருக்க முடியாது. ஏவல் கட்டுகள் உள்ளே இருக்க முடியாது. மந்திர தந்திரங்கள் உள்ளே இருக்க முடியாது. காரணம், ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். இந்த நாமத்தை உச்சரித்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வது நிச்சயம், விடுவிக்கப்படுவது நிச்சயம். நிச்சயமாகவே நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுதே உங்கள் வீட்டுக்குள் இறங்குகிறது. தெய்வ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. தெய்வீக மகிமை இப்பொழுதே உங்களை ஆளுகை செய்கிறது. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசி
போஷிக்கிறாராம். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. உன்னதமாய் உண்மையாய் அவரை நோக்கி பாருங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே நீங்கள் பயப்படா வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா சொல்லி பாருங்க. உங்கள் வீட்டுக்குள் இருந்து நீங்கள் இப்பொழுது ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சொல்லி பாருங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆக நான் பயப்படேன், பயப்படேன். என் கிறிஸ்து இயேசு எனக்கு வாக்கு பண்ணினாரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆக நான் பயப்படேன். பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிமா கரதலவ ஷக்கல தீமாவ கரிதி நவு ஷக்தல ரபலவோ ஷிபிலியாந்துனதி நீ ஷீதிலி மாவாரா கரதியாந்துனதி நஷூதிலி பவாரதியாந்துனதபி. உன்னை காக்கும்படிக்கு என் தேவன் உன் அறை வீட்டுக்குள் வந்திருக்கிறார். தேவ மகிமை உன் வீட்டுக்குள் காணப்படும். உன் குடும்பத்தில் காணக்கூடிய, வீட்டுக்குள் காணக்கூடிய அத்தனை கசடுகளும் இருளும் அந்தகார கிரியைகளும் பொல்லாப்புகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பெருமையின் ஆவிகள் வெளியேறட்டும் வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இச்சையின் ஆவிகள், அருவருப்பான பிசாசுகள், விபச்சார ஆவிகள் எல்லாம் வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். மந்திரத்தினால் வந்த பிசாசுகள், ஏவல் பண்ணினதினால் வந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் சபிக்கப்பட்ட பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே உன் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு வீட்டை காலி பண்ணி போ என்று நான் கட்டளையிடுகிறேன். எந்த அனுமதியும் இனி இருளுக்கு இங்கு வேலை இல்லை. எந்த பிசாசுகளுக்கும் இப்பொழுது இங்கு வேலை இல்லை. உன் ஆட்டம் முடிந்தது, உன் ஆட்டம் முடிந்தது. நான் பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் பிசாசுகளை சுடும், அதன் கிரியைகளை அழிக்கும், அக்கினியாய் பற்றி பிடிக்கும். காரணம், நான் ஜீவனுள்ள என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளோடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுகிறேன். உன்னதத்தின் பலன் நிரப்பும். தேவ தூதர்கள் இறங்குவார்கள். உருவிய பட்டயத்தோடு கூடிய வல்லமையுள்ள தேவ தூதர்கள் இந்த நேரத்தில் இறங்குவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பாராம். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்று மீகாவில் வாசிக்கிறோம். அவர் அனாதியாய் அவர் திட்டம் தீட்டினாராம், நம்மோடு கூட இருக்கும்படிக்கு, நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு, நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தும்படிக்கு. ஹல்லேலூயா. பாருங்கள், நான் உன் வலது வாரிசத்தில் இருக்கிறேன், ஆகவே நீ அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூடவே தான் இருக்கிறேன். சொல்லி பாருங்க, அனாதி தேவனே எனக்கு அடைக்கலம், அனாதி தேவனே எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம் என்று சொல்லி பாருங்கள். அவர் எனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துவார், அவர்களை அழித்து போடு என்று எனக்கு கட்டளையிடுவார். நான் ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு பேசுவேன். அப்பொழுது பிசாசுகள், சத்துருக்கள் எல்லாம் என்னை விட்டு ஒளியும். இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனாகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கேடகம் என்று சொல்லி பாருங்க. அவர் என் சகாயர் என்று சொல்லி பாருங்க. அவர் என்னை ஆதரிக்கிறவர். இந்த குடும்பத்தின் தலைவர் அவர். இந்த குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் அவர். என்னை நித்தமும் நடத்தும்படி என் வீட்டில் அமர்ந்திருக்கும் உன்னதமான தேவன் அவர். ஆக நான் பயப்படேன். கிறிஸ்து இயேசு எனும் இரட்சகர் அவர் நாமம். அவர் நாமம் இயேசு என்கிற நாமம். இந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிறது பிசாசுகள் விலகும். இம்மானுவேல் அவருடைய பெயர். அவர் என்னோடு கூட இருப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 13:6 சொல்லுகிறது, நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். ஹல்லேலூயா சொல்லி பாருங்க. இப்பொழுதே உங்களுக்குள் ஒரு பலன், உங்களுக்குள் ஒரு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. யெசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும்
தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் அவர் ஏறி வருகிறார். உன்னை மீட்கும்படி, உன்னை விடுவிக்கும்படி, உன் குடும்பத்தில் காணக்கூடிய சத்துருக்களை துரத்தும்படி, உன் வீட்டுக்குள் காணக்கூடிய அத்தனை இருளையும் விலக்கும்படி அவர் வெளிச்சமாய் மகிமையாய் இந்த நேரத்தில் அவர் இறங்குகிறார். நிச்சயமாகவே பயப்படாதே. இந்த வெளிச்சமானது உன் வீட்டை பிரகாசிக்க செய்யும். அல்லேலூயா. உன் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும். யாருக்காக ரட்சிப்புக்காக நீ போராடி கொண்டிருக்கிறியோ, உன் வீட்டில் காணக்கூடிய வீட்டில் இருக்கிற நபர்கள் உன் மூலமாக, இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த வெளிச்சத்தின் மூலமாக அவர்கள் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். சகையுக்கு என் இயேசு சொன்னது போல, சகையுவே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்கிற வார்த்தையின்படி இப்பொழுதே அப்பா வீட்டுக்குள் காணக்கூடிய அத்தனை பிசாசுகளும் வெளியேறுவதற்காக நன்றி. வீட்டை நீர் பரிசுத்தப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாசம் செய்யும் ஸ்தலத்திலே என் தேவ ஆவியானவரை உலாவுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் அமர்ந்திருக்கிறீர் பந்தியில், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இனி இருளுக்கு வேலை இல்லை. காரணம் வெளிச்சம் வீட்டுக்குள் வந்தது. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க சேர வையான ஒளி அவர். அல்லேலூயா. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லையாம். அவர் வெளிச்சம், அவர் வெளிச்சம், அவர் பூமிக்கு வெளிச்சம், நமக்கு வெளிச்சம். இதை கேட்கிற உங்களுக்கு அவர் வெளிச்சம். இந்த நிமிஷம் முதல் கொண்டு நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இதை கேட்கிற நீங்கள் தைரியமாய் திடன் கொண்டு அல்லேலூயா திடம் மனதாய் நின்று பாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு நின்று பாருங்கள். உங்கள் முழு விசுவாசத்தையும் அவர் மேல் வைத்து பாருங்கள். நிச்சயமாகவே சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, மரித்து 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் வல்லமை, சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து ராஜரீகம் பண்ணுகிற என் உன்னதமான மகத்துவமுள்ள தேவனுடைய வல்லமை இப்பொழுதே உங்களை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பங்கள் கட்டப்படட்டும். இனி பிசாசுகள் உங்கள் குடும்பத்தில் வீடுகளிலே குழப்பங்களை கொண்டு வராதபடிக்கு, அசுத்தாவிகள் உங்கள் வீட்டை தொடாதபடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்களை தொடாதபடிக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். துரத்தப்பட்ட ஆவிகள் எதுவும் இனி பிள்ளைகளையோ குடும்பங்களையோ தொடக்கூடாது. இந்த ஜெபத்தை கேட்டு விடுதலையான யாரையும் மீண்டும் பிசாசுகள் தொடாதபடிக்கு இப்பொழுதே சகரியா 2:5 கிறிஸ்து இயேசுவின் அக்கினி பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக, மதில் சுவராய் எழுப்பப்படுவதாக, என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வீட்டை சுற்றிலும் பூசப்படுவதாக. வல்லமை, மகிமை, கிருபை, சமாதானம், சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படுவதாக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.